வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எள்ளில் வந்து கால்சியம் சத்து அதிகம் இருக்குது, மெக்னீஷியம், நார்ச்சத்து எல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இப்போலாம் நம்ம யாருமே அதிகமாக எள்ளு சாப்பிட்றதில்ல. இந்த எள்ளு உருண்டை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம். இந்த ஈஸியான எள்ளு உருண்டை எப்படி செய்யலாங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் செங்கூர் எள்ளு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ எள்ளு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி கல்லெல்லாம் அரித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பில் 3 கப் எள்ளு வந்து எடுத்திருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் இந்த 3 கப் எள்ளை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வருங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஒரு சில எள்ளு வெடிக்கும், எல்லாமே வெடிக்காது, வாசம் நல்லா வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப விட்டிங்கனாலும் கருகிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் இந்த ஆறின எள்ளை வந்து போட்டுக்கலாம். இது கூட நான் வறுத்து தோல் நீக்கி உடைச்ச நிலக்கடலையை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 கப் 1.5 கப் எப்படி வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதுவும் உங்கள் விருப்பப்படியே சேர்த்துங்க. நீங்கள் அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அதிகம் வேணுங்கிறவங்க இன்னொரு 1/2 கப் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு அரைச்சாலும் போதும். இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கங்க. இப்படி அரைச்சோன்னா அது கொஞ்சம் வாயில் கடிபடும், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எள்ளும் கடலையும் வந்து எண்ணெய் அதுவே விடும், அதனால் நம்ம வந்து இதுக்கு எண்ணெய் தனியாக ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நல்லா இறுக்கி டைட்டாக பிடிச்சிங்கனாவே உருண்டை வந்து சேர்ந்துக்கும். பாருங்கள், உருண்டை நல்லா சேர்ந்துருச்சு. இதே போல் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை விட சிம்பிளாக குயிக்காக ஒரு ஸ்வீட்டை வந்து நீங்கள் செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை வந்து நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்யலாம். வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு உருண்டை 2 உருண்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எலும்புக்கு, இதயத்துக்கெல்லாம். இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.